எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை எல்லோரிடமும் கடந்து வருகிறது. மத்தேயு 24 அதிகாரம் 42 வசனம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இது விழித்திருக்கும் காலம், இது ஆயத்தமாகும் காலம். இது அவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. மத்தேயு 25 1-13 வரை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி அல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி அல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோட கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரமயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் இது விழித்திருக்கும் காலம். இது இந்த வசனம் நமக்கு சொல்லும் உண்மை. நாளை இருக்கிறதென்று உறுதி இல்லை. இன்றுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட நாள். அதனால் இன்றே என்று முடிவெடுங்கள். குடும்பத்திலே ஒற்றுமையோடு சமாதானத்தோடு இருங்கள். எந்நேரமும் விழித்திருந்து ஜெபத்திலே நிலை நில்லுங்கள். வேதத்தை வாசியுங்கள். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆயத்தப்படுத்துங்கள். தேவன் கொடுத்த தாளாந்துகளை பயன்படுத்துங்கள். உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இருதயத்தை பரிசுத்தமாக வையுங்கள். வேதத்திலும் ஜெபத்திலும் நிலை நில்லுங்கள். ஆலயம் செல்லுவதை விட்டு விடாதிருங்கள். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்நேரமும் ஆயத்தமாக விழித்திருக்க அவர் அழைக்கிறார். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். எல்லோருக்கும் மீண்டுமாக ஹாப்பி நியூ இயர். எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ளே மனமகிழ்ச்சியாயிருங்கள். அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.